ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பூஜை ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், கண்ணாடி வச்சு நான் பூ வச்சுருக்கேன். நம்ம குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க இது போல் வச்சு கும்பிடலாம். இது நான் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த வேலை, அதுக்கு ஒரு பூ வச்சுட்டாச்சு. இது மகாலட்சுமி தாயார். அப்புறம் இது காமதேன்னு சொல்லுவாங்கள்ல, அது பசுவும் கன்றும். குங்குமம் நம்ம அவசரத்துக்கு இங்கே வெளியில் போகிறோன்னா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், விளக்கும் வச்சுருக்கிறேன். இது நான் 6 விளக்கு போட்டு நான் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவேங்க, அதுக்காக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவர் முருகன் மருதமலைக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேங்க. இவரையும் இந்த ஏழுமலையான் ஃபோட்டோவையும் நான் மருதமலையில் வாங்கிட்டு வந்தேன். இவர் விநாயகர், வீடு பால் காய்ச்சும் போது வந்தது. இது வனபத்ரகாளி கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. 3 தேவியர்கள் இருக்க மாதிரி. மாசாணி அம்மன், குபேரன் பாருங்க, நல்லா சில்லற காசில் வச்சு அம்மன் உட்காந்துருக்காரு. அரிசி, பருப்பு, உப்பு இதெல்லாம் வைக்கணும்ல, அதெல்லாம் வச்சுருக்கோம். இவரும் மருதமலையிலேருந்து வந்தவர் தான் முருகன். காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அரிசியோடு வச்சுருக்கோம், பச்சரிசி. இது அன்னலட்சுமி தாயார். எங்கள் அம்மா ஓம் சக்தி கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் அகல் விளக்கு தாங்க வச்சுருக்கேன். பூஜை ரூம் எப்படி இருக்குங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கீழே விபூதியும் குங்குமமும் ஒரு தட்டுக்குள்ளே பேப்பர் வச்சு வச்சுருக்கேங்க. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் வைக்கலை. நம்ம பூஜை ரூம் எப்பவுமே சிம்பிளாக தாங்க இருக்கும். இது நான் சாமியோட திங்ஸ் மட்டும் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கோயிலேருந்து கொடுப்பாங்கள்ல மஞ்சக்கிழங்கு, அதெல்லாம் இதில் வச்சுருக்கேங்க. இது பிரசாதமாக கொடுப்பாங்க சுமங்கலி பூஜை அப்படின்லாம் இருக்கும்போது. அப்புறம் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் குங்குமம் வாங்குவேங்க. இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா நான் தென் திருப்பதியில் வாங்கினேன். தாழம்பூ குங்குமம் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் பூஜைக்காக வாங்கின உப்பு. நான் அது சாமி விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். சாம்பிராணி ஊதுவத்தி வச்சுருக்கோம். திருப்பதி போகிறதுக்காக நான் சில்லறைலாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க. இந்த வளையல் நம்ம கோயில் பூஜைக்கு கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேங்க. எங்கள் ஏரியாவில் அடிக்கடி கோயிலில் விசேஷம் வைப்பாங்க, அந்த வளையல்லாம் இதில் இருக்குது. அவ்வளோதாங்க இதில் இருக்குது. அடுத்து கீழே இருக்க டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் சாமிக்கான திங்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஃபேனு, அப்புறம் இந்த யூஸ் பண்ண அந்த விளக்கு, அகல் இதெல்லாமே இதில் வச்சுருக்கேங்க. அப்புறம் வெயிட் மிஷினு இதெல்லாம் வச்சுருக்கேன். விபூதி, குங்குமம், கற்பூரம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அப்புறம் விளக்கு திரி எல்லாம் இதில் வச்சுருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.